ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீஃப் தான் டேரக்டர் பயங்கரமாக ஏற்றி விட்ருக்கோம்ல, கடுப்பு தாங்க முடியாமல் யோகிட்டே கேட்டலான்னு வேறு டேரக்டர் யோகிட்ட நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. சார் என்னாச்சு, ஏன் திடீர்னு டென்ஷனாக இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு வரையும் யோகம் கேட்பா. நீயும் டெரிஸும் டச்சில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கண்டுபிடிச்சிட்டா. அவளை நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிறேன்? நீ ஏதாவது சொன்னால் தானே என்னாலையும் ஏதாவது பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லு அப்படின்ட்டு வர கேட்பாரு. சாரி சார், நாளைக்கு மீட் பண்ணுறோம்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. இந்த பக்கம் பானும் காலைல 5 மணி ஆனவுடனே ஏஞ்சி வெளில வருவார். ஹாலில் தானே ஐரினும் உங்கள் குழந்தைங்களும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இவரும் பைனாக்குலர் வச்சு வெளில வேறு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வேறு அங்கே 2 NIS ஏஜென்ட்ஸ் வேறு இவங்க இருக்கிற பிளாக்கே வேறு வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க, நம்மளை பிடிக்க தான் வந்திருப்பாங்களோ வச்சா. என்னால் ஐரினுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். குழந்தைங்களும் சீக்கிரமாக ஏஞ்சிப்பாங்க, ஜாலியாக உட்காந்து அவர் கூட வேறு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு அங்கிள் உங்களுக்கு ஃபேஸ்லாம் அடிபட்டுருக்குல்ல, நான் வேணால் இன்ஜெக்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வேறு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்ட்டு வேற கேட்பா. இவரும் வேறு அப்படியே செத்து போகிற மாதிரிலாம் வேறு நடிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கிள் நடிக்காதீங்க, ஏஞ்சிருங்க அப்படின்ட்டு வேறு இவளும் கலாச்சிக்கிட்டு இருப்பா. ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகிடும், அவங்கள வேறு கிளம்பிடுவாங்களாம். நோஸ் கீஸ் பண்ணோன்னு மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேறு நோஸ் கீஸ்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் தான் ஐரினும் இருக்கும். ஃப்ளோவில் அப்படியே போய் அவளுக்கும் பண்ணுற மாதிரி போயிடுவார். 2 பேருமே வேறு அப்படியே ஷாக்கில் உறைஞ்சி போய் வேறு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஐரினும் பான் நீங்கள் மெடிசன்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் ஈவினிங் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிளம்பிடுவா. இங்கே கட் பண்ணால் சேர்மேனை தான் கட்டுவாங்க. அந்த கொலகாரன் நம்மளை தேடி இங்கெல்லாம் எங்கேருந்து வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நக்கலாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கொலகாரன் இவனை தேடி அந்த இடத்துக்கும் வேறு வந்துடுவான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு வேறு உயிரே போயிடும். ஐயோ நம்மளை விடவே மாட்டான் போல், இங்கேயும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு வேறு அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவான். இவன் நம்மளை எப்படி தான் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வரானே தெரியலையே. நம்ம கிட்ட வேறு காசும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி இவங்ககிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே முடிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் வேறு ஒரு குப்பை தொட்டி மாரி இருக்கும், அதுக்குள்ளே வேறு பழைய ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பேசாமல் இதில் இருக்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நம்ம கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனும் உள்ள தலையை விட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பான். நான் தவிர தாங்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் இருந்தானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துருவான். பரவாயில்ல, இது எவ்வளோ பெட்டராக இருக்குது, பேசாமல் இந்த கெட்டப்லேயே சுற்றலாம் இனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேறு எஸ்கேப் ஆகிடுவான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஐரினை தான் கட்டுவாங்க. பான் வேறு இவங்ககிட்ட சொல்லாமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் வேறு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வேறு எழுதி வச்சிருப்பாரு. என்னோட டோர் நம்பர் 1031, டெய்லியும் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது போய் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஃபுட்டு போடு, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ, நீயும் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பார். இவர் ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு பயமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவர் வீட்டுக்கு வேறு போய் பயமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், அப்புறம் எதுக்கு நம்மளை விட்டுட்டு இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமெல்லாம் போய் வேறு செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவரோட ஃபோன் வேறு அங்கேயே இருக்கும். அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவா. ஃபோன் கூட எடுத்துக்காமல் இவர் எங்கே போனார் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே பானு வேறு அவங்களோட சீக்ரெட்டான ஹிடன் பிளேஸ்க்கு வேறு வந்துருப்பாரு. கொஞ்ச நாள் இங்கே தங்கி நம்ம ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினும் வேறு பான் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து யோகிட்ட சொல்லுவா. இவன் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவா. எங்கே போனார் அப்படின்ட்டு வேறு கேட்டுட்ருப்பா. எனக்கும் தெரியல, ஸ்டிக்கி நோட்டில் தான் அவரே எழுதி வச்சுட்டு போனார், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவர் எப்பவுமே இப்படி தானா, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு குட் பை கூட சொல்லாமல் காணாமல் போயிடுவாரா அப்படின்ட்டு வேறு ஹர்ட் ஆகி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், பானுக்கு தன்னால் மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஏன்னா அவரோட பாஸ்டில் நிறைய ட்ராஜடியான விஷயம்லாம் நடந்திருக்கு. அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணே அதனால் பாதிக்கப்பட்டான்னு பார்த்துக்கிங்க. உண்மையாக சொன்னால் இறந்தே போயிட்டா. ஏன்னா நாங்கள் போலண்டில் ஒரு ஆப்ரேஷனில் இருந்தோம், இவர் தான் அந்த ஆப்ரேஷனுக்கு இன்சார்ஜும் கூட. அதனால் அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையும் அதில் இன்வால்வ் பண்ணியிருந்தார். ஆனால் அவரோட மனைவியும் அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கொலைகாரணங்க தான். ஆனால் பான் தன்னால் தான் அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சு, நான் தான் அவளை கொன்னுன்னு சொல்லிட்டு தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. நான் மட்டும் அந்த பொண்ணை இந்த ஆப்ரேஷனில் இன்வால்வ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உயிரோட இருந்திருப்பாள்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ உன்னை வேற அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அந்த ஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்க, ஸோ நீயும் எங்கே ஹர்ட் ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் உன்னை விட்டு விலகி போயிருப்பார். நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஆனால் ஐரினுக்கு வேற ரொம்ப கஷ்டமாக வேற போயிடும். இங்கே கட் பண்ணால் இந்த அசோசியேஷன் ஆன்ட்டியாக அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டை வேற மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், பான் எங்கே சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாரு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. ஒரு வேளை அவன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருடி ஓடிட்டு இருப்பானோ அப்படின்ட்டு வேற அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியை சொல்லணும். சொந்த வீட்டிலேருந்து யாராவது திருடுவாங்களா, அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச அந்த 2 குட்டீஸோட தொல்லை தாங்க முடியாமல் தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த 2 குட்டி பிசாசையும் பார்த்துக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டு நம்ம ஐரின் கிட்ட சண்டை போட்டு கூட இருப்பாரு. அதுக்கு ஐரினை வேற முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதனால கூட இவரும் வேறு யாரையாவது பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உண்மையை தான் சொல்கிறியா, நீ சொல்லும் போது தான் இதெல்லாம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது வேற அந்த ஆன்ட்டிங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
நான் ஒரு வாட்டி குழந்தைங்கள பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பான் வீட்டுக்கு போனேன். அப்போ அவன் அந்த குழந்தைங்கள எப்படி பார்த்தான்னு சொல்லிட்டு என்னால் இப்போ கூட நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கொடூரமாக பார்த்தான் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவருக்கு தான் 2 பேரையும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு வேற அந்த அசோசியேஷன் ஆண்டியும் கேட்கும். பிடிக்கிறது வேற, பார்த்துக்கிறது வேற. நீங்கள் கொடுக்குற செகண்ட் ஹேண்ட் பொம்மைங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பான் வீட்டில் தான் ஐரின் வைக்கிறா. நீங்களே சொல்லுங்கள், யார் தான் தன்னோட வீட்டில் குப்பைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சா ஒத்துப்பாங்க? அதனால தான் இவங்க தொல்லை தாங்க முடியல, விட்டா போதும்னு சொல்லிட்டு பான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அடப்பாவி, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்கிட்ட எதுக்கு நீ வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு வர அந்த அசோசியேஷன் ஆண்டியும் கத்த ஆரம்பிச்சிருவான். உண்மையை சொல்லணும்னா நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால தான் சொல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மூஞ்சி மலையை வேற கருத்து போயிடுவாங்க. இந்த பக்கம் இவன் டேரக்டரை பார்த்து எல்லாம் உண்மையை வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இது பானு திருப்பி காணாமல் போயிட்டானா, என்ன பொய் சொல்கிறியா என்கிட்ட அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அட நீங்கள் வேற டேரக்டர், நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவர் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி என்னவோ சொல்கிறேன், நான் உன்னை நம்பர் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம்னா டச்சில் வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி இப்போ தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமா புரியுது. இவ்வளோ நாள் ரொம்ப நம்பிக்கையான சோர்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொன்னியே, அது பான் தானே அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி அவங்ககிட்ட வீடியோ ப்ரூஃப்லாம் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இருக்குன்னு சொன்னோடனே சரி ஓகே, நான் உன்னை கம்ப்ளீட்டாக நம்புகிறேன், இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, ஜே இன்டர்நேஷனல் எதுக்கு திடீர்னு என்ஐஎஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. உண்மையை சொன்னானா சீஃப் இருக்கால, அவள் கிங்ஸ் பேக் ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜே இன்டர்நேஷனல் வரைக்கும் போயிருக்கா. நான் திருப்பி சொல்கிறது ஒரே விஷயம் தான், அவளை நீ அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாது, ரொம்ப மோசமானவ, டெரிஸை பிடிச்சி அவனோன்னு வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, டெரிஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த சேர்மனை எப்படியாவது பிடிச்சிருவேன், ஏன்னா அவன் தான் நம்மளோட லிவிங் ப்ரூஃப், ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் சேர்மேனாக சோறு தண்ணி இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் 2 குட்டி பொண்ணுங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து வேற ஃபுட்டெல்லாம் பிடிங்கி வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த அசோசியேஷன் ஆண்டிங்க வேற மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, உடனே வேற அந்த வயிற்றுச்சு பிடிச்ச ஆண்டிக்கு ஃபோன் வந்துடும். உடனே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இமீடியட்டாக போகணும்னு அவங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற டக்குன்னு ஓடிடுவா. ஹவுஸ் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்லா நான் இவ்வளோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இவ சரியே கிடையாது, என்னவா இருக்கும், ஒரு வேளை ஏதாவது அஃபேராக இருக்குமோ அப்படின்ட்டு வேற 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியா பக்கத்தில் இருக்க லாட்ஜில் போயிட்டு ஒரு டோரை வேற போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. மரியாதையாக கதவை தரங்க, உள்ளே எந்த பொண்ணோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டை தான் நினச்சி வேற கதவை தட்டிக்கிட்டு இருப்பா. உள்ளேருந்து வேற ஏதோ அங்கிள் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஐயோ வேற ஆளாக இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் கதவு தட்டிட்டேன் அப்படின்ட்டு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிடெக்டிவ் கரெக்டான டோர் நம்பர் தானே சொன்னான்னா வேற யாரும் இருக்காங்க, இவன் இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற கால் பண்ணி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பாங்க. மேம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் நல்லா செக் பண்ணிங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். போடா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் வேற ஃபோனை கட் பண்ணி விட்டுருவா. இதுக்கு மேலே யாரையும் நம்புற மாதிரி நான் இல்லை, பேசாமல் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயே போயிட்டு உங்களுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்கான்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை முடிச்சு அவங்க ஹஸ்பண்டை வேற வீட்டுக்கு வருவாங்க. ஆமாம் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்களா இல்லை வெளியே போனீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் இருந்தேன், ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு ஃபோனை வேறு எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனால் அவர் வேறு லாக் பேட்டர்ன் போட்டிருப்பாராம். ஐயோ இது ஓப்பன் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஐரினும் தன்னோட குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக அட்வென்ச்சர் கதெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த குட்டி பொண்ணும் அம்மா அப்போ அங்கிள் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண தான் போயிருக்காரா, எப்போ வருவார் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. நீ அங்கிள் அவ்வளோ மிஸ் பண்ணுறியா அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பான். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, எப்போ வருவார் அப்படின்ட்டு வேற அந்த குட்டி பையனை அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நீங்கள் தூங்குங்க, அங்கிள் சீக்கிரமாக வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேற தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஐரினுக்கு வேற தூக்கமே வராது, பானே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் மருந்து சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, அவரோட புண்ணை வேற க்ளீன் பண்ணணும், அதை கூட அவர் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஏஞ்ச உடனே பால் பாக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற வந்து பேக்கில் கை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வேற நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறேன் அந்த சாக்லேட் வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இது பானோட வேலை தான், அப்போ அவர் வந்திருக்காரு, எங்கே அவர் அப்படின்ட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரி அவர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இது மூலமாக வேற கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இவங்கள வேற அவர் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சூப்பு ஜூஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டை வேற டெய்லி வைப்பாங்க, உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அதை மறக்காமல் எடுத்து வேற குடிச்சிக்கிட்டு இருப்பார். இதேமாதிரி அவங்க டெய்லி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் விடாமல் நம்ம ஐரினா வேற அதை பண்ணிக்கிட்டே இருப்பா. இங்கே இந்த பக்கம் சேர்மேனுக்கெல்லாம் மேலே ஒரு வில்லன் இருப்பான்ல, அவன் வேற அந்த டிரைவருக்கு கால் பண்ணி ஆமாம் அந்த சேர்மேன் என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். சரி இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவனை அவ்வளோ ஈஸிலலாம் பிடிக்க முடியாது, நான் சொல்கிறத பண்ணுங்கள், பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு வேற சொல்லிவிடுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வேற பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நியூஸில் வேற ஜே இன்டர்நேஷனல் சேர்மன் அவரோட டிரைவரை கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நியூஸை வேற ஜே இன்டர்நேஷனலோட சேர்மனை வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் பாவீங்களா கடைசியில் என்ன ஒரு கொலகாரனா ஃப்ரேம் பண்ணிட்டீங்களான்ற ஷாக்கில் வேற இருப்பான். இந்த பக்கம் டெக்கியும் அப்போ அந்த சேர்மன் இன்னும் அப்போ டேஞ்சரில் தான் இருக்கான் போல், நம்ம கையிலையும் மாட்டல அவனுங்க கையிலையும் மாட்டல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான்.
அப்போ அந்த டிரைவரை உண்மையாகவே கொண்டுட்டாங்களா அப்படின்ட்டு வேறு ஐரினும் கேட்பா. அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் தெரியும் வரையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஐரினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிங்ஸ் பேக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வேற இருக்கும். உடனே ஐரினும் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சி ஓட வேற ஆரம்பிச்சிருவா. சரி எஸ்கேப் ஐட்டம் போலன்னு சொல்லிட்டு வேற திருப்பி நடந்து போவாலாம். டக்குன்னு வேற ஒரு சந்திலேருந்து யாரோ வேற இழுத்து போட்டுருவாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா சேர்மன் வந்து நிற்பான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சடனாக வந்து என்ன ஏன் இப்படி பயமுத்துறீங்க அப்படின்ட்டு வர திட்ட ஆரம்பிச்சிருவா. உடனே சேர்மன் அவள் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கி எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், இப்போ எனக்கு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு, ஸோ உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். என் பாஸும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக என் கூட கிங்ஸ் பேக்கு வாங்க, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேற ஹீரோனும் சொல்லுவா. இது அந்த என்ஐஎஸ் ஏஜென்ட்டா, இப்போ நான் எந்த என்ஐஎஸ் ஏஜென்ட்டும் நம்புற மாதிரி இல்லை, உங்கள் பேபி சிட்டர் இருப்பார்ல, நான் அவர் தான் நம்பலான் இருக்கேன், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இப்போ நினச்சாலும் பேச முடியாது, நானே நாளைக்கு காலைல தான் அவரை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற ஐரியனும் சொல்லுவா. சரி ஓகே, நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே, நாங்கள் காசை பிடிங்க, உங்களுக்கு பசிச்சதுன்னா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற செலவுக்கெல்லாம் வேற காசு கொடுப்பா. அதை பார்த்த உடனே இவனுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். சரி இப்படிப்பட்ட பொண்ணை போய் நம்ம கஷ்டப்படுத்திட்டுமேன்னு சொல்லிட்டு சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேற அங்கே வந்து ஓடிடுவான். வீட்டுக்கு வந்தோடனே ஐரியனும் சேர்மன் கொடுத்த அந்த லெட்டரை பான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பால் பேக்கில் வேற போட்டு விட்டுருவா. பானை வேற அந்த லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதில் வேற சேர்மன் நம்ம 2 பேரும் 10 மணிக்கு பார்க்கில் மீட் பண்ணலாம், ஒரு எமர்ஜென்சி மேட்ரு அப்படின்ட்டு வேற எழுதியிருப்பான். உடனே இவரும் வேற சரி 10 மணிக்குள்ளே நம்ம அந்த பார்க் போயிடணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக வேற போயிட்டு இருப்பாரு. இந்த 10 மணி இன்னும் ஆச்சா ஆகலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் வேற சேர்மனும் பயங்கர டென்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி அட்லீஸ்ட் ஐரின் கிட்டலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஐரின் அந்த லெட்டரை பான் கிட்ட பாஸ் பண்ணிங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், டைம் என்ன இன்னும் 10 மணி கூட ஆகலையா, சரி அட்லீஸ்ட் பான் வர வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐரினோ நீங்கள் பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பான் வந்துட்டா நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஃப், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே சேர்மனுக்கு வேற செம்ம கடுப்பாயிடும். ஏன் உங்களை பேச சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ செம்ம கடுப்பாக இருக்குது, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படுறீங்களா இல்லை பானோட பெருமையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு வேற சண்டை போட்டுட்டு இருப்பான். தூரத்தில் வேற பார்க்கோட செக்யூரிட்டி யாரோ வரா மாதிரி இருக்கும். ஐயோ எவனோ வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே குனிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் உண்மையாகவே அந்த கொலகாரம் தான் வந்திருப்பான் மாறு வேஷத்தில். சேர்மனோ ஏதோ செக்யூரிட்டி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வேற பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த கொலகாரனும் கத்தி எடுத்து வயிற்றுலேயே வேற குத்திட்டு ரொம்ப கேஷுவலாக வேற நடந்து போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் சேர்மன் வேற ரத்த வெள்ளத்தில் வர கிடப்பான். ஃபோனில் ஐரின் வேற இங்கே நடக்கிறதுல வேற கேட்டுட்டு உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக பான் வந்துருவார், கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து பான் வேற வந்துருவார். இவன் என்ன கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற இவரும் கிட்ட ஓடி வந்து பார்ப்பாரு. இவன் தான் ரத்த வெள்ளத்தில் இருப்பான். அதை பார்த்தோன்னே பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவார். உனக்கு என்னடா ஆச்சு, யாரும் என்ன பண்ண, கண்ணை மட்டும் மூடிடாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சேர்மேனும் என்னால் வலி தாங்க முடியல, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டோன்னே இவருக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றாகாது, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ஆனால் அதுக்குள்ளே அவன் வேற மயக்கப்பட்டு விழுந்துருவான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.